கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமையடையட்டும். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள்ளாக மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு அவர் இடைபடுவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமையடையட்டும். நாம் வாசிக்கப்பட்டதான வேத பகுதிக்கு நேராக நம்முடைய சிந்தனையும் நம்முடைய கவனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 16 நாம் வாசிப்போம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். கையை பக்கத்தில் கொடுத்து இந்த வசனத்தை சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நம்ம பக்கத்தில் காசு கேட்கல, கடன் கேட்கல, கர்த்தருடைய வார்த்தையை சொல்றோம். சொல்லுங்களேன், கரங்களை கொடுத்து நாம் எல்லோரும் சத்தமா சொல்ல. மறுபடியும் ஒரு வாட்டி எல்லாரும் சேர்த்து சொல்ல போறோம். வசனம் சொல்லலாமா? ஓகே. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? ஆண்டவரே, உம்முடைய கிருபையை நாங்கள் பெற்றிருக்கிறோம், அதற்காக உங்களுக்கு நன்றி. அல்லேலூயா. அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். கர்த்தருடைய கிருபை என்று சொல்லும் பொழுது நாம் சொல்லலாம், கிருபை அப்படின்னா ஓகே, அது என்ன கிருபையின் மேல் கிருபை, டபுள் ப்ரமோஷன், ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதம், ரெட்டிப்பான ஒரு சந்தோஷம், ரெட்டிப்பான ஒரு மகிமை, மகிமையின் மேல் மகிமை, கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலன். அல்லேலூயா. இது எல்லாமே டபுளா தான் அப்பா நமக்கு கொடுக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் அப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமையடையட்டும். இந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுது நான் யோசித்தேன், அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை. அப்போ அவருடைய பரிபூரணம் என்பது என்ன? எது அவருடைய பரிபூரணமா இருக்கும்? எதை கர்த்தர் அவருடைய பரிபூரணம் என்று சொல்லுகிறார்? யோவான் அதை குறித்து என்ன வெளிப்பாடு அவர் பேசுகிறார் என்று பார்க்கும்போது அது மிகுந்த ஒரு ஆச்சரியமா இருந்தது. யோவான் சொல்லுகிறார், அவருடைய பரிபூரணத்தினால்தான் நாம கிருபையின் மேலே கிருபை பெற்றிருக்கிறோம். பூரணம் என்று என்றால் ஓகே, அது என்ன பரிபூரணம் என்று சொல்லும் போது எந்த இடத்துல எந்த ஒரு காரியத்தை குறித்தும் குறை சொல்ல முடியாது. எந்த இடத்திலும் அந்த அந்த பரிபூரணத்திற்கு உண்டான தன்மையானது குறைந்து போகாது. கரைபடாத காரியம், குற்றப்பாடு சாட்டப்படாத ஒரு காரியம். இந்த பரிபூரணத்தை குறித்து நாம் பேச வேண்டும் என்று சொன்னால், இந்த யோவான் எழுதின புத்தகத்தினுடைய 1ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 5 வசனங்களை நாம் வாசிக்கும் போது வார்த்தைப்படியாய் சொல்லுகிறது, ஆமென், அல்லேலூயா. அவருடைய பரிபூரணம் என்று சொல்லும் போது இந்த முதல் 5 வசனங்களிலே வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, அவர் ஆதியிலே வார்த்தையாய் இருந்தார், அந்த வார்த்தையானது தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. நாம் நினைப்போம், ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தர் பரிபூரணம் அடைகிறதான சூழ்நிலை அவர் கொண்டிருக்கிற சமயத்திலே வார்த்தை சொல்லுகிறவர் ஆதியிலே தேவனோடு இருந்த மனுஷராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியிலே தேவனோடு இருந்ததான கர்த்தர் இன்றைக்கு நம்மை காணும்படியாக, நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாக, நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக, பாவம் அறியாத அவர் மகிமையின் ரூபமாய் இருந்ததான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியிலே சரீரத்திலே அவர் கடந்து வந்தவராக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பரிபூரணம் என்பதை நாம் ஒரு நாளும் பார்க்கவே முடியாது. அப்பேற்பட்ட மகிமையான காரியம், அந்த மகிமையான காரியத்தை, மகிமையான ஸ்தலத்திலிருந்து என் தேவனாகிய கர்த்தர் மகிமையை விட்டு இந்த பாவமான பூமிக்கு அவர் கடந்து வந்தவராயிருந்தார். வசனம் சொல்லுகிறது, அவர் சொந்தமானதினாலே அவர் இந்த பூமிக்கு கடந்து வந்தாராம். ஆனால் அவருக்கு சொந்தமானவர்களோ
அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த பரிபூரணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. யாரும் பார்க்கக்கூடாத ஒரு மனிதர், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவனை பார்த்தவர்கள் ஒரு நாளும் பிழைப்பதில்லை என்று நாம் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட மகிமையின் சொர்வமாக இருந்ததான என் ஆண்டவராகிய இயேசு நம்முடைய துரோகங்களை, பாவங்களை, சாபங்களை மாற்றும்படியாக அவர் கடந்து வந்தாரே, அது பெரிதான ஒரு பரிபூரணமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பரிபூரணத்தை நம்மளால் விவரிக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு சிலுவையில கடைசியாய் சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது. ஒரு முழுமையை கர்த்தர் அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். ஏற்கனவே அவர் முழுமையாய் காணப்படுகிறார். பிதாவோடு இருந்தவர், ஆதியில இருந்தவர், அவர் உலகிற்கு ஒளியாய் கடந்து வந்தவர். அந்த ஒளியானது நம்மை இருளிலே நடக்காதபடிக்கு வெளிச்சத்தில் நடத்தி கொண்டு போகிறதா இருக்கிறது. ஆனால் அந்த ஒளியை நாம் புறக்கணித்து விட்டு நான் இருளிலே தான் வாழ்வேன் என்று சொல்லி இன்னும் அநேக நேரங்கள் நாம் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம் சொன்னா, ஒளியானது சொல்லுகிறவன வார்த்தைகளை கேட்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. ஒளியை பற்றி பேசுகிறவன இடங்களுக்கு செல்வதற்கு நேரம் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பதற்கு நேரம் இல்லை. இருளான பாதையை நோக்கி இன்னும் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமே தவிர அந்த ஒளியான பாதைக்கு நேராக இன்னும் நாம் முழுமை அடையவில்லை. நாம் முழுமை அடைய வேண்டும் என்பதற்காகவே பரிபூரணமாக இருந்ததான என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே பாவிகளுக்காக பாவமாய் பலியானார். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 14வது வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. பிதாவிற்கு ஒப்பான மகிமை, பிதாவிற்கு ஒப்பான மகிமை, அது பூரணமான மகிமை. அந்த மகிமையானது இந்த பூமிக்கு கடந்து வந்தது. அந்த பூரணமான மகிமை இந்த பூமிக்கு கடந்து வந்தது. அதான் சொல்லுகிறார், அதை குறித்து தான் யோவான் சொல்லுகிறார். அவரை குறித்து யோவான் சாட்சி இப்படியாய் கொடுக்கிறார், எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், பூரணமாய் இருந்தவர். உலகம் உருவாவதற்கு முன்பதாகவே உலகமானது பலதரப்பட்ட காரியங்களில் சீரழிந்து கொண்டிருக்கிறதான சமயத்தில் என் கர்த்தர் பூரணமாய் காணப்பட்டவர். பூமியானது வெறுமையாய் இருக்கும் பொழுது என் கர்த்தர் பூரணமாய் இருந்தவர். ஆண்டவருடைய படைப்புகள் அந்த 7 நாள்ல முடிஞ்சிரல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 7 நாட்கள்ல இந்த பூமியை உண்டு பண்ணினார், பூமிக்கு உண்டான காரியங்கள் எல்லாத்தையும் உண்டு பண்ணினார் என்று சொல்லி நாம் அதை அப்படியே விட்டு கடந்து போவது அல்ல. கர்த்தர் இன்றைக்கும் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் காரியங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் பூமியை கர்த்தர் உருவாக்கி கொண்டேதான் இருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டேதான் இருக்கிறார். ஆதாமே ஏவாளையும் உருவாக்குனதோட அதனுடைய சந்ததி அப்படியே நின்னல. இல்ல மரம், செடி, அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் உருவாக்கி விட்டு அதோட அப்படியே ஸ்டாப் ஆயிடாது. ஆர்டிபிஷியலான காரியங்கள் மாத்திரம், அந்த ஆர்டிபிஷியலான காரியங்களை போல கிடையாது இல்லையா? அது வச்ச மாதிரி தான் இருக்கும். அது பக்கத்துல ஒரு ஆர்டிபிஷியலான ஒரு செடியை திறந்து வைக்கிறோன்னா அந்த செடியானது வளராது, பக்கத்திலேயே வேற செடி வளராது. கர்த்தர் அப்படி உருவாக்கவில்லை, அவர் பூரணமாய் பரிபூரணமாய் உண்டாக்கினார். இந்த உலகத்தினுடைய முடிவு நாள் வரைக்கும் கர்த்தருடைய கிரியேஷன் ஆனது தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதான் பூரணம், அதான் பரிபூரணம். ஒரு நாள் முடிந்ததான காரியம் அல்ல, அல்லது 7 நாள்ல முடிந்ததான காரியம் அல்ல. ஒவ்வொரு நாள் கர்த்தர் அந்த பரிபூரணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரங்கள், ஆண்டவரே எனக்கு இது குறையா இருக்கிறது, அது குறையா இருக்கிறது, இன்னும் என் வாழ்க்கையில ஒரு பெரிதான ஒரு சந்தோஷம் இல்லை நம்ம நினைக்கிறோம். கர்த்தர் நமக்கென்று ஒரு நாளை அவர் நியமித்திருக்கிறார். அந்த நாள் அடையும் போதுதான் ஃபுல்ஃபில் ஆகும். நான் எப்பவுமே சொல்ற காரியம், என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை அவர் பரிபூர்ணம் அடைய செய்து விட்டார் என்று சொன்னால் நான் இந்த பூமியில இருக்க மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என் வாழ்க்கையில அவர் செய்ய வேண்டிய காரியத்தை பரிபூர்ணம் அடைய செய்து விட்டார் என்று சொன்னால் நான் இந்த பூமிக்குரியவனாய் இருக்க முடியாது. நான் பரலோகத்துக்குரியவனாய் மாற்றப்பட்டு விடுவேன். நான் மகிமையிலே அவரோடு காணப்படுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து கானானுக்கு நேரம் நடத்துறாரு இல்லையா? இது நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வராங்க.
அவர்கள் வருகிறதான வழியிலே அவர்களுக்கு தடையாய் இருப்பது செங்கடல். அந்த செங்கடலை அவர்களை பார்த்து அவங்க சொல்றாங்க, எங்களை வனாந்திரத்தில் சாகடிக்கிறதுக்கு ஏன் கூப்பிட்டு வந்த எங்களை, நாங்கள் அங்கிருந்து தான் நல்லா இருந்திருப்போம், பின்னாடி வேற அந்த பார்வன் வர தொத்தின்னு வரோம், நாங்கள் என்ன பண்றதுன்னு தெரியல, அங்கேயே இல்லாமல் இங்கே இல்லாமல் இந்த வனாந்திரத்தில் நாங்கள் வெட்டுப்பட்டு சாக வேண்டுமா நினைக்கும் பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த இடத்துல அற்புதத்தை செய்கிறாரு. செங்கடல் இரண்டாய் பிளக்கிறது. அது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. ஏன்னா வார்த்தை சொல்கிற, நீ விசுவாசித்தால் மலையை பார்த்து பிளந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போனா போயிடும். இது ஒரு விஷயமே இல்லை. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலிருந்து அந்த செங்கடல் வழியா போயிட்டாங்க, கட்டாந்தர வழியா நடந்து போயிட்டாங்க. கர்த்தர் உங்களை காப்பாத்திட்டாரு. இவங்க எகிப்தர் வந்தாங்க, செங்கடல்ல மாட்டினாங்க, முடிஞ்சு போச்சு. இப்ப மறுபடியும் பிரயாணப்படுறாங்க. மறுபடியும் பிரயாணப்பட்டு ஜஸ்ட் 3 days, எத்தனை நாள்? 3 நாள் தான் ஆகுது. தண்ணி வேணும், என்ன வேணும்? தண்ணி வேணும். இந்த செங்கடல் பிளக்கும் பொழுது கர்த்தர் செங்கடலை பிளந்துட்டார். ஆண்டவரே உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம், ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குறோம் சொல்லிட்டு ஒருத்தனும் துதிச்சிக்கினே செங்கடலை காண்டி போல, உயிர் போயச்சா போதும் சொல்லிட்டு விட்டா ஓடினானுங்க. அல்லேலூயா. எப்படி கர்த்தர் அற்புதத்தை செஞ்சு செங்கடலை பிளந்துட்டாரு. இவனுங்க, ஆண்டவரே செங்கடலை பிளந்தீங்க, உங்களுக்கு நன்றி, ஸ்தோத்திரம், ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குறோம் சொல்லிட்டு 3 நாள் வரைக்கும் ஒருத்தனும் சொல்லல. ஆனா என்ன சொல்றானுங்க, இப்ப எங்களுக்கு தாகமா இருக்குது, தண்ணி வேணும்னு சொல்லிட்டு முறுமுறுக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். நம்ம கூட அநேக நேரங்களில் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வார். நம்ம ஒரு மிகுந்த ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, ஏதோ ஒரு தேவையோடு இருக்கும்போது, நம்ம எதிர்பார்க்காத இடத்திலிருந்து திடீர்னு ஒரு உதவி கடந்து வரும். நம்ம எதிர்பார்த்ததான காரியம் அந்த இடத்துல ஃபுல்ஃபில் ஆகிடும். அதே கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம், ஒரு வாரம் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு பிரச்சனை வரும். இப்போ நாம என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே அன்னைக்கு சந்திச்சிங்க, இன்னைக்கும் சந்திப்பீங்கன்னு சொல்லுவோமா? ஆண்டவரே அன்னைக்கு சந்திச்சிங்கப்பா, ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப சூப்பரா இருந்தது, அன்னைக்கு ரொம்ப சந்திச்சிங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி, கோடான கோடி ஸ்தோத்திரம் சொல்லிட்டு சொல்லுவோமா? இல்லை இப்ப இருக்கிற தேவைக்காக ஆண்டவர் இடத்துல முறையிட ஆரம்பிப்போமா? அல்லேலூயா. இருக்கீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் என்ன பண்ணுவோம்? அநேக நேரங்களில் அதை மறந்துடுவோம். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், அன்னைக்கு அந்த உதவி மட்டும் வரலன்னா எப்படிதான் போயிருக்குமோ தெரியாது. ஒரு அர்ஜென்ட்டா ஒரு பணம் தேவைங்க, திடீர்னு ஒரு 50,000 ரூபாய் தேவைப்படுது, உடனே கொடுத்தாகணும், எங்கேருந்து வரணும்னு தெரியாது. ஆண்டவருடைய சம்மதியில் உட்காந்து நம்ம ஜெபிச்சுட்டு இருப்போம். திடீர்னு ஒரு ஃபோன் காலோ இல்லை மெசேஜ் எதுனா ஒரு கிரெடிட்டா 50,000 கிரெடிட் ஆயிருச்சுன்னு வச்சுங்க, என்ன நினைப்போம்? அந்த ப்ராப்ளத்தை அப்போ சால்வ் பண்ணிடுவோம். மறுபடியும் அதே மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது கர்த்தர் நமக்கு முன்பு செய்த காரியத்தை நினைச்சு அப்ப அப்பாவுக்கு நன்றி செலுத்தவே மாட்டோம், மறந்துடுவோம். ஏன்னா இப்ப எனக்கு இது தேவை இருக்குது, ஆண்டவரை கொடுங்க 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 கொடுங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் ஆண்டவர் செய்த அந்த அற்புதத்தை, அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை, அந்த கிருபையை மறந்துட்டு இப்ப இவங்களுக்கு என்ன தேவை அதுதான் மெயினா அவங்க போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்களே தவிர கர்த்தர் முன்பு செய்ததான காரியங்களை மறந்து போனார்கள். ஆனால் இந்த தேவனாகிய கர்த்தர் எப்படி தெரியுமா? நாம் அவரை எந்த அளவுக்கு மறந்து போனாலும் நம்ம மறவாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கிருபையை கொடுத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அவர் கையை விட்டுட்டு ஓடி போனாலும் கர்த்தருடைய கிருபை என்னை தாங்கி நடத்தி கொண்டேதான் இருக்கிறது. என்றைக்காவது ஒரு நாள் அந்த கிருபை என்னோடு அது இடைபடுகிறதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய இந்த பரிபூர்ணமான கிருபையை உணர்ந்தவர்களாய் நாம் இருக்கும்போது கிருபையை விட்டு ஒரு நாள் விலக மாட்டோம். கர்த்தர் எனக்கு செஞ்சாலும் சரி, செய்யறனாலும் சரி, அன்றைக்கு எனக்கு உதவி செய்த தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் எனக்கு நிச்சயமாய் உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒரு தேவைன்னு வரும் பொழுது கர்த்தர் எனக்கு அன்னைக்கு செய்த காரியத்தை குறித்து நான் அந்த தேவையின் மத்தியிலே நான் நன்றி செலுத்துவேனானால் அப்போது என்னுடைய வாழ்க்கையில கிடைக்கும் கிருபையின் மேல் கிருபை கொண்டான ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப எனக்கு 50 ரூபாய் வேணும்பா, அன்னைக்கு சந்திச்சீங்க, ஓகே, இப்ப கொடுங்க என்பதற்காக அல்ல, அன்னைக்கு சந்தித்தவர் இன்னைக்கு நீங்க சந்திப்பீங்க, உங்களுக்கு நன்றி. அல்லேலூயா. இதுதாங்க கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அந்த கிருபையின் மேல் கிருபை கொண்டான அனுபவம் நமக்கு வேணும். இந்த கிருபையின் மேல் கிருபை அது அந்த நேரத்துக்கு பிரசன்ட்டுக்கு மாத்திரம் கிடையாதுங்க, ஃபியூச்சருக்கு அது தாண்டி போயிட்டே இருக்குது.
பிரசன்ட்ல மட்டும் கொடுக்கிறது கிருபை கிடையாது, ஃபியூச்சர்லயே எனக்கு கொடுப்பதுதான் கிருபையின் மேல் கிருபை. என்னுடைய சந்ததிகளுக்கு கிடைக்கிறது தான் கிருபையின் மேல் கிருபை. அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். இந்த கிருபையை நம்முடைய வேதத்திலிருந்து ஒரு 3 நபர்களை கொண்டு நாம் பார்க்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. ஆதியாகம புத்தகத்தினுடைய 19ஆம் அதிகாரம் 19 26 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கும். இந்த காரியம் நமக்கு ரொம்ப நன்றாக தெரிந்த காரியம். சிஸ்டர் தேங்க்யூ. இது நமக்கு ரொம்ப நன்றாக தெரிந்ததான ஒரு காரியம். என்ன சம்பவம்னா, லோத் சோதோம் குமாரா பட்டணம், லோத்தும் சோதோம் குமாரா பட்டணம் அழிகிறதான சம்பவம் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் நாம் பார்க்கும் பொழுது, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, லோத்து சொல்றாரு, ஆண்டவராகிய தேவன் லோத்திட்ட போய் சொல்லிட்டாரு, எப்பா நீயும் வீட்டாரோ உனக்கு வேற யாரெல்லாம் சொந்தங்க இருக்கிறாங்களோ இல்லை என்ன பண்ணுங்க, கிளம்புங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருக்கிற இடம் தெரியாம இந்த இடம் அழிய போகுது. இவர் போயிட்டு சொல்றாரு, எல்லார்ட்டையும் சொல்றாரு. ஆனா ஒருத்தரும் கேட்கல, இருக்கிறவங்கள மட்டும் கூட்டுன்னு கிளம்பிடலான்னு நினைக்கிறார். நான் சுற்றி அந்த மனுஷன் தான் வர்றாரு, எல்லா சொத்தும் அங்கே தான் இருக்குது. அல்லேலூயா. அப்புறம் சொல்ல போகும்போது என்ன சொன்னாரு, அது ஏதேன் மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, அது அந்த இடத்துக்கு நான் போயிடுறேன், நீ எப்படின்னா போய்க்க அப்படின்னு இவர் கழிட்டு போயிட்டாரு. இப்போ அந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, இவருக்கு பிரிந்து போவதற்கு மனசில். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ போ. ஆண்டவர் போன்னு சொன்ன என்ன பண்ணினோம், போயிடணும். இல்லை நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அக்னி தான் இறங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் சொல்றாரு போப்பா அப்படின்றாரு. இவர் சுற்றி இது செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்களே கூட்டின்னு வந்து ஊருக்கு வெளியே விட்டாச்சு. இப்போ சொல்றாரு, நீ இந்த சமபூமியில் எங்கே நிற்காத, தயவு செஞ்சு ஓடிப்போன்னு சொல்லும்போது இப்போ லோத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன ஸ்டேட்மெண்ட்னா, உமது கண்களில் உமது, அது வாசிங்க. ஆமென். உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்தது. உங்க கண்கள்ல எனக்கு கிருபை கிடைச்சிச்சுப்பா. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபை பெரியதாக விளங்க பண்ணும். ஆண்டவரே, உங்க கண்கள்ல எனக்கு கிருபை கிடைச்சது, ரொம்ப தேங்க்ஸ். அந்த கிருபையானது பெரியதாக நீங்க விளங்க பண்ணி கொண்டு இருக்கிறீங்க, ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டவரே. இருந்தாலும் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அவ்வளவு தூரம் என்னால் ஓடி போக முடியாது. தூரம் அந்த மலை இருக்குது, அந்த இடத்துக்கு கொஞ்சம் தூரத்தில் நான் ஓடி போயிடுறேன். அப்பயும் ஆண்டவர் அவனுக்கு கிருபை கொடுக்கிறாரு. கிருபைன்றது என்ன தெரியுங்களாங்க, தகுதியே இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறதான பரிசு. தகுதியே இல்லை, அற்பமானவன், தூசி, பாவி, புகழ் சொல்லுகிறவன் நமக்கு பாவியிலும் பிரதான பாவி. அப்பேற்பட்டவனுக்கு, தகுதியே இல்லாதவனுக்கு அந்த கிருபைக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா அந்த கிருபையை எனக்கு கொடுத்து அழகு பார்க்கிறவர் என் தேவனாகிய கர்த்தர் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சம்பந்தமே இல்லாத ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு சம்பந்தப்படுத்தி பூமியில ஜீவனோடு வாழும்படியாக கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப இந்த லோத்து கிட்ட சொல்றாரு, லோத்து நீங்க இருக்காத, நீ தூரமா போயிடு, இந்த சமபூமியில எங்கேயும் நிக்காதுன்னு சொல்லும்போது லோத்து சொல்றாரு, ஆண்டவரே உங்க கண்கள்ல கிருபை கிடைச்சது, நீங்க கொடுத்த கிருபை பெரியதாக விளங்க பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. இருந்தாலும் என்னால் அவ்வளவு தூரம் ஓடி போக முடியாது, பக்கத்துல இந்த இடம் இருக்குது, அந்த மலைக்கு நான் ஓடி போகிறேன் என்று சொல்லும் போது அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு கண்டிஷன் கொடுக்கிறாரு. நீ ஓடி போ, ரொம்ப சந்தோஷம், நீ போற வரைக்கும் நான் எதுவுமே செய்ய மாட்டேன். ஆனா போகும்போது என்ன பண்றாத, பின்னாடி பார்க்காத, பின்னாடி பார்க்காத. அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில பின்னாடி பார்க்கும் பொழுது முன்னாடி நடக்கிறதான விஷயங்களை நாம கவனிக்க மறந்துடுறோம். பின்னாடியே நாம பார்த்துட்டு இருக்கிறதுனால முன்னாடி என்ன நடக்கிறது என்பதை நாம் மறந்து விடுகிறோம். ஆண்டவர் சொல்றார், பின்னாடி பார்க்காதப்பா, நீ முன்னாடி பார்த்து ஓடிக்கிட்டே இரு. நம்முடைய வாழ்க்கை முன்னேறுகிறதான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டுமே தவிர பின்னாடி இருக்கிறதான வாழ்க்கையா இருக்கக்கூடாது. ஸ்கூல்ல எல்லாம் பின்னாடி பெஞ்சில் இருக்கிறவங்க எல்லாம் சூப்பரா இருக்கும் இல்ல, பின்னாடி பெஞ்ச் இருக்கிறவங்க பயங்கரமா இருக்கும். ஆனா அப்பா சொல்ற, நீ முன்னாடி தான் போகணும். அல்லேலூயா. நீ முன்னாடி தான் இருக்கணும், நீ முன்னாடி பார்த்து ஓடிட்டே போ. கர்த்தருடைய கிருபை உனக்கு பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். நீ பின்னாடி திரும்பி பார்த்துட்டு அப்படி சொன்னா கிருபை முன்னாடி போயிடும். அல்லேலூயா. புரியுதுங்களா? நீ முன்னாடி பார்த்து ஓடிக்கிட்டே இருந்தா கிருபை பின்னாடி பாதுகாத்து வந்துகிட்டே இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில. நீ பின்னாடி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா கிருபை முன்னாடி போயிடும்.
அப்புறம் நீ முன்னாடி போகணும்னு நினைச்சாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் லோத்தினுடைய மனைவி அதை தான் செய்தா. ஓடி போகுது எல்லாம் முன்னாடி பார்த்து ஓடிட்டு போனாங்க, இந்த அம்மா பின்னாடி பார்த்தாங்க, கிருபை முன்னாடி போயிருச்சு, இந்த அம்மா இருந்த இடத்துல அப்படியே உப்புத்துணாய் நின்று போனாள். இப்ப இவர்களுக்கு கர்த்தர் ஒரு கிருபையை வைத்திருக்கிறார். இந்த கிருபை இவர்களை ஆசீர்வதித்திருக்கிறது. லோத்து ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு, ஆண்டவரே உங்க கிருபை எனக்கு போதும்பா, அது எனக்கு போதும் சொல்லிட்டு போயிட்டு செட்டில் ஆனாங்க. இப்ப அந்த இடத்துல தான தவறாக நடந்ததான சம்பவத்தின் நிமித்தமாக அவர்கள் கிருபையை இழந்தவர்களாய் காணப்பட்டார்கள். ஏன் தெரியுமா? அவங்க வளர்ந்ததானே, லோத்தினுடைய பிள்ளைகள் வளர்ந்ததானே பூமி அப்படிப்பட்டதான பூமியா இருந்தபடியினாலே அந்த பிள்ளைகளுக்குள்ளாக இருந்ததான குணமானது அவருடைய வாழ்க்கையை சாபமாக மாற்றி போட்டது. கிருபையை இழந்து போனவர்களாக இருந்தார்கள். கிருபையை கிடைச்சாங்க, அந்த கிருபையின் மேல் கிருபையை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். அவங்க சொல்றாங்க, இந்த பூமி முழுவதுமா யாருமே கிடையாது, நமக்கு சந்ததி உண்டாகாது என்று சொல்லி தவறான காரியத்தை செய்தார்கள். ஏன் ஆபிரகாம் இல்லையா? அவருடைய பிள்ளைகள் இல்லையா? இந்த சமபூமியில் அவருடைய ஜனங்கள் இல்லையா? மறந்துட்டாங்க. அன்பு தேவச்சனமே, ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறாரு. அந்த கிருபையை நாம ஒரு நாளும் போக்கடிக்க கூடாது. அதுதான் யோனா சொல்லுகிறார் இல்ல, கிருபையை போக்கடிக்க கூடாது. அந்த கிருபை கர்த்தர் நமக்கு தயவாய் கொடுத்திருக்கிறார். இவர்கள் தங்களுடைய சந்ததிக்கு கிடைக்க வேண்டியதான கிருபையை இழந்து போன அவர்களாய் காணப்பட்டார்கள். கிருபையின் மேல் கிருபை அடையவில்லை லோத்தினுடைய குடும்பம், லோத்தினுடைய சந்ததி. இரண்டாவதாய் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அந்த கிருபையை இழந்து போனதான ஒரு காரியத்தும் 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5 to 6 வசனங்களை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 3:5. ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். நாம் வாசிக்கிற வேளையில இரண்டாவதாக கிருபையை போக்கடித்ததான ஒரு மனிதர் யார் என்று சொன்னால் அவர் சாலமோன். கிருபையின் நிமித்தமாக தான் சாலமோனை தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்தார். அததான் சாலமோனை இந்த இடத்துல ஸ்டேட்மெண்டா சொல்லுகிறார். ஆண்டவரே, நீங்க தாவீதுக்கு, என்னுடைய தகப்பனாகிய தாவீதுக்கு கிருபை கொடுத்ததின் நிமித்தமாகவே அவருக்கு சந்ததியை உண்டு பண்ணி இந்நாளில் இருக்கிற வண்ணமாக சிங்காசனத்திற்கு ராஜாவாக என்னை நீங்க ஏற்படுத்தி இருக்கிறீங்க. நீங்க என் அப்பாவுக்கு கிருபை கொடுத்ததுனால நான் இன்னைக்கு இருக்கிறேன். அடுத்தது சொல்லுகிற காரியம், ஆண்டவரே, இந்த சிங்காசனத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீங்க, இந்த சிங்காசனத்தை ஆளுகை செய்வதற்கு, இந்த ஜனங்களை நியாயம் தீர்ப்பதற்கு என்னால முடியாதுப்பா. நான் சின்ன பையன், நான் சிறியவனா இருக்கிறேன். இவ்வளவு பெரிய கூட்டத்தை நியாயம் தீர்ப்பதற்கு என்னால முடியாது, எனக்கு அந்த அறிவு கிடையாது, ஞானம் கிடையாது என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் போது கர்த்தர் கேட்கிறார், உனக்கு என்னப்பா வேணும்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, இந்த ஜனங்களை நியாயம் தீர்ப்பதற்கு, இந்த ஜனங்களை விசாரிப்பதற்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க. கர்த்தர் கிருபையாய் கொடுத்தார். ஆண்டவராகிய கர்த்தர் அந்த இடத்துல சாலமோன் கிட்ட சொல்றாரு, சாலமோன், நீ பணத்தை கேட்கல, நகையை கேட்கல, ஆஸ்தி அந்தஸ்தை கேட்கல, மாட மாளிகையை கேட்கல, ஏன் உனக்கு விரோதமா எழும்புகிறதான மனிதர்களுடைய ஜீவனை கூட கேட்கல. அதற்கு பதிலாக நீ கேட்டது ஞானம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீ ஞானத்தை கேட்டது. அதனால நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் உனக்கு நான் கொடுக்கிறேன். பூமியில உன்னை போல ஒருத்தன் இருந்ததும் கிடையாது, இனிமே ஒருத்தன் நோபடி, ஒருத்தனும் இதுக்கப்புறம் யாரும் வர முடியாதியா. இதுக்கு முன்னாடி இருந்ததும் கிடையாது, இதுக்கப்புறம் வரப்போறதும் கிடையாது. நீதான். கர்த்தர் கிருபையாக
சாலமோனை ஆசீர்வதித்து அதை கொடுத்தார். தாவீதுக்கு கொடுத்ததான கிருபையை அப்படியே அப்பா டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. யாருக்கு? சாலமோனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. ஆண்டவரை கர்த்தர் இதை கொடுத்துட்டு அடுத்தது சொல்லுகிறார். அந்த வசனத்துல 14வது வசனத்தை வாசிங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் ஓகேப்பா, எல்லாம் ஓகே. இந்த கிருபை அப்படியே அடுத்தது டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னு சொன்னா, அந்த கிருபையின் மேல் கிருபையினுடைய ஃபியூச்சருக்கு தொடரணும்னு சொன்னா, நீ ஒரே ஒரு காரியத்தை பண்ணு. உன்னுடைய தகப்பனாகிய தாவீது எப்படி எனக்கு பயந்து உண்மையா உத்தமனா இல்லை என்னையே அவன் சார்ந்திருந்தானோ, என்னையே அவன் துதிச்சுட்டு இருந்தானோ, அது போல நீயே இருப்பேன்னு சொன்னா உனக்கு அந்த கிருபை ஃபாலோ ஆகும், வாழ்நாட்கள் நீடித்திருக்கும். ஆண்டவர் சொல்லும்போது தலையாட்டிட்டு கேட்டே இருப்போம். இப்போ கூட வார்த்தைகள் பேசும்போது, ஊழியக்காரர்கள் பேசும்போது ஆமாம் 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 நல்லா தலையாட்டுவோம். முடிஞ்சிட்டு போனதுக்கப்புறம் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஆண்டவரை கர்த்தர் சாலமோன்கிட்டே அதான் சொல்கிறாரு, இப்பா உனக்கு எல்லாம் கொடுத்துட்டேன், ஓகே, பட் ஒன் கண்டிஷன். ஐயா, கட்டளைகள் இல்லாமல் விதிமுறைகள் இல்லாமல் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஒருவனும் ஒரு காலம் பெறவே முடியாது. நீ ஃபாலோ பண்ணா மட்டும்தான் கர்த்தருடைய கிருபையின் மேல் கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கட்டளையை ஃபாலோ பண்ணாம ஆண்டவரே எனக்கு கிருபை கொடும், கிருபை கொடும், என் சந்ததியின் மேல கிருபை கொடும் என்று நான் எவ்வளவுதான் முட்டி மோதி என்ன செஞ்சாலும் அது கிடைக்காது. ஏன்? முதல்ல நீ கொடுத்ததான கட்டளையை ஃபாலோ பண்ணு, கொடுத்ததான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணு, அப்பதான் உனக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் வேதத்துல எல்லா மனுஷனுக்கு கொடுத்ததான ஆசீர்வாதத்தினுடைய பின்னணியில அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்ததான கட்டளைகள் அதிகமாய் காணப்படுகிறது. விதிமுறைகள் இல்லாமல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்துட்டாரு, எப்பா நீ கேட்டது மாத்திரம் இல்ல, கேளாத எல்லாத்தையும் நான் கொடுக்கிறேன், ஆனா நீ இந்த காரியத்தை ஃபாலோ பண்ண. உன்னுடைய தகப்பனாகிய தாவீது எப்படி எனக்கு பயந்து ஜீவித்து என்னுடைய எல்லா கற்பனைகளை கை கொண்டு நடந்தானோ, அதை போல நீ கை கொண்டு நடந்த பட்சத்திலே மாத்திரமே இந்த ஆசீர்வாதங்களுடைய சந்ததிக்கு அது தொடர்கிறதா இருக்கும். ஆனால் சாலமோன் என்ன செய்தாரு? வந்த ஆசீர்வாதத்தின் நிமித்தமாக, வந்த ஞானத்தின் நிமித்தமாக ஆண்டவரை மறந்துவிட்ட எல்லா ஜாதி மக்களையும் தன் அண்டையிலே சேர்த்துக் கொண்டார். எல்லா ஜாதி மக்களையும் தன் அண்டையிலே சேர்த்துக் கொண்டு எல்லா காரியத்தையும் அனுபவித்தார். இறுதியாக சொல்லி முடிக்கிறார், மாயை மாயை மாயை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டேன், எல்லாமே எனக்கு குறைவு என்பதே கிடையாது. ஆனா இப்ப நான் உணர்றேன், இறுதி நாட்கள்ல அவன் சொல்லுகிற காரியம் ஒண்ணுமே கிடையாதுப்பா, ஒண்ணுமே இல்லை, இதை நான் தப்பு பண்ணிட்டேன். அதனாலதான் சாலமோனுக்கு அப்புறம் ராஜ்யம் ரெண்டாயிருச்சு. நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னு சொன்னா, கர்த்தருடைய கிருபையை போக்கடிச்சன்னு சொன்னா, வாழ்க்கை ரெண்டு பட்டு தான் நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அதே நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்தேன்னு சொன்னான், என்னுடைய சிங்காசனம் நித்திய சிங்காசனமாய் காணப்படும். அதுக்கப்புறம் ஆண்டவராகிய கர்த்தர் தாவீதின் வம்சத்தில் வந்து பிறந்தார். ஓகே, பட் ஆண்டவராகிய இயேசு பிறப்பதற்கு சாலமோன் நாட்களில் இருந்து ஆண்டவராகிய இயேசு பிறக்கிற நாட்கள் வரைக்கும் ராஜ்யபாரமானது சின்னாபின்னமாய் போனது, அடிமைகளாய் போனார்கள். மிகுந்த ஒரு பிரச்சனை போராட்டத்திற்குள்ளாய் கடந்து சென்றது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கிருபையின் மேல் கிருபையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால், இவன் சொல்லுகிறவனமாக பொய்யான மாயை நான் ஒரு நாளும் பின்பற்றக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தை நான் காத்துக்கொள்ள வேண்டும். அப்பதான் என்னுடைய வாழ்க்கை பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாத வாழ்க்கையில் அது ஒளிர செய்கிறதா இருக்கும். இப்ப இந்த மெய்யான ஒளியையும் இந்த பூரணமான கிருபையும் பெற்றுக்கொண்டதான சந்ததியை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆதியாகமம் புத்தகத்தினுடைய 6ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அதில் ஒரு குடும்பம் சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 6:8. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. கர்த்தர் நோவாவுக்கு கிருபை கொடுத்தார். இப்ப இதுதாங்க பெரிய விஷயம். நான் யோசிச்ச இதை படிக்கும் போது, நான் தியானிக்கும் போது கர்த்தருடைய சமூகத்தில் நினைச்சேன், ஆண்டவரே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைச்சது, அப்ப நோவா மட்டும் தான் காப்பாற்றப்பட்டு இருக்க வேண்டும். உண்மைதானே?
நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சிச்சு. அப்போ நோவா மட்டும் தான் காப்பாற்றப்பட்டு இருக்க வேண்டும். ஆனா கர்த்தர் அவருடைய சந்ததியை காப்பாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆண்டவராகிய தேவன் அவர் எதை செய்தாலும் நேர்த்தியாய் செய்கிறவர், பரிபூர்ணமாய் செய்கிறவர். நோவா என்பவன் தனி மனிதனாக இருந்தாலும் குடும்பமாய் காணப்பட்டான். இன்னைக்கு அநேகர் குடும்பமாய் இருக்கிறன்னு சொல்லிட்டு தனித்தனியா தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா, உண்மைதானே? நீங்க குடும்பமா இருக்கிறன்ட்டு தனித்தனியா இருக்கிறாங்க. அம்மா ஒரு ரூம்ல இருக்கிறாங்க, அப்பா ஒரு ரூம்ல இருக்கிறாங்க, பிள்ளைங்க ஒரு ரூம்ல இருக்காங்க, எல்லாம் தனித்தனியா தான் இருக்கிறாங்க. தனித்தனி நபரோட இருக்கிறாங்க. ஆனால் நோவா தனியாக இருந்தாலும் குடும்பமாய் காணப்பட்டான். குடும்பத்தோடு அவன் இசைந்தவனாய் காணப்பட்டான். அதனால தான் கர்த்தர் நோவா கிட்ட பேசின வார்த்தைகளை தன்னுடைய குடும்பத்திடத்தில் சொல்லும் போது குடும்பம் அவனுக்கு ஒன்றாய் இணைந்து நின்றது. ஆனா இதே காரியத்தை லோத்து கிட்ட சொன்னாங்க. ஆனா லோத்தினுடைய வார்த்தைகளுடைய குடும்பங்கள் ஒன்றும் செவிசாய்க்கவே இல்லை. அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைத்த பட்சத்தில் நோவா எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துறாரு. அவர் போய் சொல்றப்பா, இந்த மாதிரி பூமியில மழை வரப்போகிறது, கர்த்தர் இந்த பூமியை அழிக்க போற சொல்லும்போது ஒருத்தனை கேட்கல, குடும்பம் மாத்திரமே ஒன்றா இணைந்து கேட்டது. இன்னைக்கு நம்மளுடைய குடும்பம் எத்தனை பேர் நம்முடைய குடும்பத்தின் தலைவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோம்? குடும்பத்தின் தலைவியினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோம்? பிள்ளைகள் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை செவி கொடுத்து நாம் கேட்கிறோம்? அப்படி இருக்கிற பட்சத்துல தாங்க தப்பிக்க முடியும். குடும்பமாய் இணைந்து ஆலோசித்து எந்த குடும்பமானது நடைபெறுகிறதோ அந்த குடும்பம் மட்டும்தான் கிறிஸ்துவுடைய பேழைக்குள்ளே காக்கப்பட முடியும். தனித்தனியா முடிவு எடுக்கிறவர்கள் ஒரு நாள் பேழைக்குள்ள கடந்து வரவே முடியாது. இந்த கிருபையை நோவா தன்னுடைய குடும்பத்திற்கு அவன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றான். நீங்க கர்த்தருடைய கிருபையை ஒரு நாள் விட்டுடாதீங்க. கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார், அந்த கிருபைக்குள்ள நீங்கள் கடந்து வாருங்கள் என்று சொல்லி ஒன்றாக இணைந்து அவர்கள் பேழையை உருவாக்குகிறார்கள். பேழையை உருவாக்கி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கர்த்தர் சொன்னபடியே நோவா எல்லாத்தையும் செய்து முடித்தார். எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டாரு. முடிச்சதுக்கு அப்புறம் எல்லா ஜீவராசிகள் எல்லாத்தையும் உள்ள ஏத்தியாச்சு. இப்ப இறுதியாக இவங்க உள்ள ஏறாங்க. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் வாசிப்பீர் என்று சொன்னால் 1வது வசனத்தை வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்படி தொடர்ந்து 16வது வசனத்தை வாசிங்க ஐயா. 7 ஆதியாகமம் 7:16. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நோவா கர்த்தர் சொன்னபடி எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டான். இப்போது கர்த்தர் சொல்றார், நீ உன் குடும்பத்தார் உள்ள போங்கப்பான்னு சொன்னதுக்கு அப்புறமா வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நோவாவையும் குடும்பத்தாரையும் உள்ள விட்டு என்ன பண்ணாரு? கேட்கல சத்தமா? கர்த்தர் நோவாவையும் குடும்பத்தையும் உள்ளே அனுப்பி கதவை அடைத்தார். அல்லேலூயா. கர்த்தர் கதவை அடைத்தார், மனுஷன் அடைக்கல. கர்த்தர் கதவை அடைத்தார். கதவை அடைச்சதுக்கு அப்புறம் அவனுடைய குடும்பம் யோசிச்சிருக்கும், இதுக்கப்புறம் நாம எப்படி இருப்போனே தெரியாது. உள்ள ஏகப்பட்ட ஜீவராசிகள் இருக்கிறது, ஏகப்பட்டதான ஸ்மெல் இருக்கும், ஏகப்பட்ட சத்தம் இருக்கும். 40 நாள் இரவும் பகலும் பூமியில மழை பெய்யுது, அந்த தண்ணி வடிகிறதுக்கு இன்னும் நாட்கள். இந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உள்ளதான் அடைக்கப்பட்டு இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. அடைக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கை. வெளியே போய் என்னால எதையுமே சுதந்திரமாக பெற்றுக்கொள்ள முடியவில்லை. உள்ள பல மிருகங்களுடைய சத்தங்களும் கூக்குரலும் இறைச்சலும் உண்டாயிருந்திருக்கும் அந்த பேழைக்குள்ள. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அடைக்கப்பட்ட சூழ்நிலையில பல மிருகங்களுடைய சத்தமானது நம்ம காதுல கேட்டுட்டு தான் இருக்கும். பல மனித மிருகங்களுடைய சத்தங்களானது நம்முடைய காதுகளிலே கேட்டுக்கொண்டுதான் இருக்கும். அப்படி கேட்கிறதான சத்தத்தை நாம கேட்டது அதை குறித்து கவலைப்பட்டு கொண்டோ அழுது கொண்டோ புலம்பிக் கொண்டோ இருப்போம் என்று சொன்னால் நம்ம விட வேற யாரும் பைத்தியங்களோ முட்டாள்களோ இல்லை.
கர்த்தர் நோவாவையும் குடும்பத்தையும் கதவை அடைச்சிட்டாரு, உள்ள அனுப்பி கதவை அடைச்சிட்டாரு. ஏகப்பட்ட சத்தம் கேக்குதியா. நோவா அதை குறிச்சு ஒரு நாளும் திங்க் பண்ணல. ஏன்? நோவாவுக்கு தெரியும் கர்த்தரின் மேலே கிருபை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு வாழ்க்கையானது அடைக்கப்பட்டிருக்கலாம். தேவஜனமே, அன்பு சகோதரனே, சகோதரியே, உடைய வாழ்க்கையில் வருகிற ஆசீர்வாதங்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம். ஐயோ, வெளியே போய் என்னால சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை, எனக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது, இந்த மனிதர்களுடைய சத்தம் என்னை துன்பப்படுத்திக் கொண்டே இருக்கிறது, என்னுடைய இருதயத்தை உடைத்துக் கொண்டே இருக்கிறது நினைக்கிறாயா? கர்த்தர் சொல்லுகிறார், கதவை நான் தான் அடைச்சு வச்சிருக்கிறேன், உனக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நான் தான் அடைச்சு வச்சிருக்கிறேன். எப்ப திறந்து விட வேண்டும் என்று சொல்லி எனக்கு நன்றாக தெரியும். இப்ப நான் வெளியே திறந்து விட்டேன்னு சொன்னா நீயும் அந்த தண்ணியில விழுந்து, அந்த ஜலத்துல விழுந்து மடிந்து போய் விடுவாய். ஜனங்களோட ஜனங்களை மடிந்து அழிந்து போய் விடுவாய். உனக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் வரும் வரைக்கும் நீ பேழைக்குள்ளே அடைக்கப்பட்டிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ உள்ளேயே இரு. பல சத்தம் கேட்கதான் செய்யும், இறைச்சல் உண்டாகதான் செய்யும். பல மனிதர்களை குறித்து குறை சொல்லதான் செய்வார்கள். அதை கேட்டு கேட்காத மாதிரி போயிட்டே இரு. உனக்கான வாசல் நிச்சயமாய் திறக்கப்படும். அல்லேலூயா, உனக்கான வாசல் நிச்சயமாய் திறக்கப்படும். கர்த்தர் நோவாவுக்கு கொடுத்ததான கிருபைய, எத்தனை சத்தம், எத்தனை காரியங்கள், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அந்த கிருபையை நோவா காத்துக்கொண்டார். தன்னுடைய குடும்பத்தோடு அவன் காத்துக்கொண்டான். இறுதியாக நாட்களும் நேரங்களும் கடந்து வந்தது. நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால் 9ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிங்க. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் இப்ப சொல்றாரேப்பா, எல்லாம் சூப்பர் ஆயிருச்சு, எல்லாம் சரியாயிருச்சு, இப்ப நான் கதவை திறந்து விடுறேன், இப்ப நீ வெளியே போயிட்டு, ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பூமியிலே பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்புங்கள். அல்லேலூயா. யாக்கோபிடத்தில் ரெபெக்காள் கேட்டாங்க, நீ எனக்கு பிள்ளை கொடுக்கல, என்ன செய்யறது, ஏது பண்றது? அவர் சொன்னாரு, நான் என்ன கடவுளா? நானு அவர் அடைத்து வைத்திருக்கும் போது நான் எப்படி முயற்சி செய்ய முடியும்? நான் என்ன செய்ய முடியும்? அவரெல்லாம் அடைத்து வைத்திருக்கிறார். நோவாவினுடைய வாழ்க்கையில கதவு அடைக்கப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் இப்ப கதவை திறக்க ஆரம்பிக்கிறாரு. கதவை திறந்த உடனே கர்த்தர் சொல்லுகிறதான ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை, இப்ப நீங்க முன்னாடி போங்கப்பா, இப்ப நீங்க இறங்குங்க, பூமியில இறங்குங்க, இந்த பூமி முழுவதும் உங்களுடையதா இருக்கிறது, நீங்கள் பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்புங்கள். கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு கதவை திறப்பார் சொன்னா அந்த மனுஷனின் நிமித்தமாக பூமியானது ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல கதவை திறந்தார். ரெபெக்காளுக்கு அடைக்கப்பட்டிருந்தான அந்த கர்ப்பத்தின் கதவை கர்த்தர் திறந்த பட்சத்தில் தேவனாகிய கர்த்தருடைய வாழ்க்கை பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆரம்பித்தாரு. அந்த ஆசீர்வாதம் எகிப்து தேசத்துக்கு மாத்திரமல்ல, பூமி அனைத்திற்கும் இருந்ததான பஞ்சத்தை போக்கக்கூடியதாய் காணப்பட்டது. அல்லேலூயா. என் கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களை அடைத்து வைத்திருக்கிறதான சூழ்நிலையானது நல்லது. எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல, இன்னும் எனக்கு வர வேண்டியதான PF வரல, இன்னும் எனக்கு கிடைக்க வேண்டிய லோன் வரல, அது எப்போ வரணுமோ அப்பதான் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போ வருமோ அப்பதான் வரும். இன்னும் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டங்க, எனக்கு இன்னும் அந்த செட்டில்மெண்ட் வரல, அது எப்போ வரணுமோ அப்பதான் வரும். வீணான நேரத்தில் வராது, சரியான நேரத்தில் கர்த்தர் அதை திறந்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா அப்படிதாங்க செய்வார். ஏன் தெரியுமா? நோவா கிருபையை காத்து கொண்டபடினாலே அந்த கிருபை ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் மூலமாக பூமியை நிரப்ப ஆரம்பித்து விட்டது. பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் எல்லாருக்கும் பரிபூர்ணமான நன்மையை கொடுக்கணும்னு விரும்புகிறாரு. ஆனா அந்த கிருபையை நாம் அநேக நேரங்களில் பொய்யான மாயையை பார்த்து, பொய்யான ஆசீர்வாதங்களை பார்த்து நாம் அதை வீணடித்து விடுகிறபடியாலே கிருபையின் மேல் கிடைவாய் கிடைக்கிறதான ஆசீர்வாதத்தை, நம்முடைய சந்ததிக்கு வருகிற ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகிறோம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறாரு, உனக்கு நான் கிருபையின் மேல் கிருபையை வைத்திருக்கிறேன், அதை ஒரு நாள் நீ போக்கடித்து விடாதே. அன்பு தேவச்சனமே, கர்த்தர்னாலே சொல்லுகிறார், பரிபூர்ணமான கிருபையை இந்த நாட்களில் கர்த்தர் அவர் கட்டளை இடுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடலாமா? கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா? கர்த்தருடைய ஆவியானவர் கிருபையை நமக்கு வைத்திருக்கிறார். உடைக்கப்படுகிறதான நேரத்திலே, ஒன்றுமில்லாத நேரத்திலே
என்னுடைய சந்ததி இந்த பேழைக்குள்ளாகவே முடிந்து விடுமா என்கிற நினைக்கிற சூழ்நிலையில கர்த்தர் கதவை திறந்தார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் திறக்கப்பட கர்த்தர் கிருபை வைத்திருக்கிறார். அவருடைய கிருபை நிமித்தமாக கதவானது திறக்கப்படுகிறது. ஆண்டவருடைய சமூகத்தை கேட்போம். ஆண்டவரே, அப்பா உம்முடைய கிருபையினாலே இன்னைக்கு அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள், ஆண்டவரே இன்னைக்கு பூட்டப்பட்டிருக்கிற வாசல்கள் அப்பா உங்க கிருபையினாலே உங்க பரிபூர்ணத்தினாலே அப்பா திறக்கப்படுகிறது. அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆதியிலே நீங்க இருந்தீங்க அப்பா, ஒளியாய் கடந்து வந்தீங்க. தேவனுடைய மகிமை எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது டாடி. அப்பா ஆண்டவரே, அப்பா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்னீரே. கிருபையுமாய் சத்தியமாய் எங்களோடு நீங்க கடந்து வந்திருக்கிறீரே. உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தினுடைய கிருபையானது எங்களோடு இடைபெறட்டும் அப்பா. இன்னைக்கு அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா வாசல்களும் கிருபையினாலே திறக்கப்படட்டும். ஆவியானவரே, அப்பா உம்முடைய கிருபையினாலே அப்பா இத்தனை நாட்களானது என்னுடைய குடும்பமானது அடைக்கப்பட்டிருக்கிறது. அப்பா என்னுடைய சந்ததி வளராமல் அடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்பா எனக்கு வர வேண்டியதான தேவைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, அப்பா இன்னைக்கு நான் அதை புரிந்து கொண்டேன். அது அடைக்கப்பட்டு இருக்கிறது நல்லது, அது அடைக்கப்பட்டு இருப்பது நல்லது. உங்க கிருபை அப்போது என் மேலே கிருபையின் மேல் கிருபையை நான் பெற்றுக் கொள்ளும்படியாக ஆண்டவரே நீர் திறக்கும் பொழுது அதனுடைய சந்ததிக்கு முழுவதும் அது ஆசீர்வதிக்கப்படும். நீங்க என்னுடைய வாழ்க்கையை கதவை திறக்கும் பொழுது அப்பா என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், என் கணவன் ஆசீர்வதிக்கப்படுவார், என் மனைவி ஆசீர்வதிக்கப்படுவார்கள், என் சபையானது ஆசீர்வதிக்கப்படும், என் ஊழியமானது ஆசீர்வதிக்கப்படும். டாடி, நீர் கதவை திறக்கிற பட்சத்தில் அந்த கிருபையை நாங்கள் அதிகமாய் பெற்றுக்கொள்ள போகிறோம். நாங்கள் ஒரு நாளும் பொய்யான மாயை பின்பற்றி விடாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய கிருபையை காத்து கொண்டு இருக்கிறவர்களாய் கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆதியிலே இருந்த தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு எங்களோடு நீர் வாசம் உள்ளவராய் இருக்கிறீங்க. கர்த்தர் நீர் உயர்ந்தவராய் இருப்பீராக. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தெய்வ மகிமையானது எங்களோடு இடைபடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாளை நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. கர்த்தருடைய மகிமையானது ஆண்டவரே எங்களோடு இடைப்பட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுக்குள்ளாக அடைக்கப்படுகிறதான எல்லா சுவர்களும் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். திறக்கப்பட்ட வாசல்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. தேவனுடைய கரத்தின் கீழாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மகிமை அடையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.